Hi friends, welcome to SH சமையல் and vlog. எல்லாரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஊரில் இருந்து எனக்கு பார்சல் வந்திருக்கு. இது அத்தை அனுப்பின பார்சல். இந்த ரெண்டு பாக்ஸ்லையும் 32 கிலோ சாமான் இருக்குது. அதில் இந்த பாக்ஸ் வந்து DHL ஆல் அனுப்பினது, மற்ற பாக்ஸ் வந்து UPS ஆல் அனுப்பினது. DHLல வந்து இந்த பாக்ஸில் 12 கிலோவும் மற்ற பாக்ஸில் வந்து 20 கிலோவும் வந்திருக்குது. இப்போ வாங்க ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுவோம். அதில் நான் முதல்ல வந்து DHLல வந்த பாக்ஸை தான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். அப்போதே வீடியோ எடுத்து நான் மகன் விட மாட்டேன்ட்டார். அப்போ அதுக்குள்ளே வந்து சாப்பிட்ற கேக் வந்தது. அப்போ அந்த கேக்கு மட்டும் எடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து அவர் படுத்ததுக்கு பிறகு தான் இப்போ திருப்பி அன்பாக்ஸ் பண்ணுறேன். இனி இதிலேருந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ரெண்டு பாக்ஸ் அனுப்பினதில் ஒரு பாக்ஸ் வந்து DHLம் மற்றது UPSன்றதாலையும் வந்தது. அந்த UPSன்றதில் அனுப்ப முடியாத சாமான்களை DHLல வந்து அனுப்பி விட்டுருக்குறா. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் DHL. இதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது அலுமினியத்தில் வந்து இப்படி ரெண்டு சட்டி அனுப்பியிருக்கா. அதில் ஒன்று வந்து கொஞ்சம் நெலிஞ்சி இருக்குது. இந்த பார்சல் அனுப்பினது வந்து என்னோடய அத்தை அனுப்பின பார்சல், ஹஸ்பண்ட் அம்மா. இது ஒரு கண்டெய்னர் தான், பிளாஸ்டிக், நல்ல ஸ்ட்ராங்கானது. இதுக்கு உள்ளே இருக்குது. இது நான் உடைக்கையில் மூன்று செட்டு 4 செட் இருக்குது உள்ளுக்கு. இதுக்குள்ளே வந்தது கூடுதலாக சாப்பாட்டு சாமான் தான். சில சாமான் நான் ஆசைப்பட்டு சொன்னது, சில சாமான் அத்தையே அனுப்பிவிட்டது. வாங்க பார்ப்போம். மகனுக்கு ஒரு மவுஸ். இது வந்து நாங்கள் கதைக்கிறது அது அப்படியே திருப்பி கதைக்கும். இதுக்கு வெட்டி போடணும். என்னோட பெட்டி சச்சு வந்து உடைஞ்சிட்டு, அதால் நான் வந்து பெட்டி சச்சு கேட்டேன்னா நான் இது வந்து சமோசா ஆச்சு பெட்டி சச்சும் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு காட்டில் வந்து 3 சைஸில் இருக்குது. இது இந்த ஊரில் வந்து பூசணிக்காய் முட்டாசுன்னு சொல்வது, அதுவும் வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க. இது சும்மா ரஸ்கை வாங்கி அனுப்பியிருக்கிறேன். டீ டைம் ஃபஸ்ட் 2 பேக்கெட் இருக்குது. இதில் நிறைய சாமான் வந்து அத்தை வந்து வர்றதுக்காகத்தான் வாங்கினது. கடைசியில் சில சிச்சுவேஷனால் வரையிலாமல் போயிட்டு அப்போ எல்லாத்தையுமே பார்சல் அனுப்பியிருக்கிறா. இந்த சாக்லேட் வந்து நான் சொன்னேன் நான் வாங்க சொல்லி. எந்த ஃபேவரட் சாக்லேட் இது. அதில் 3 பாக்ஸ் வந்திருக்கு. இது என்ன பொட்டில் வந்து தெரியல, தேனாக இருக்குமென்று நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். தேன் போத்தல் தான் இது. இதில் மெகியில் பெப்பரி சில்லி சிக்கன்னு சொல்லி இன்ஸ்டன்ட் நூடில்ஸ் தான் வாங்கியிருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியா, ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்போம். இன்னொரு பாக்ஸும் ஓப்பன் பண்ண இருக்கிற வடிவாக நான் வந்து ஓப்பன் பண்ணினது பிறகு என்ன இருக்குன்னு காட்டுறேன். ஏன்னாடா வீடியோ வந்து லென்த்தாக போகும். இது நான் நினைக்கிறேன் நெஸ்டமோட் பேக்கெட்டாக தான் இருக்கணுமெண்டு. பெட்டியெல்லாம் முடிச்சு போட்டு அனுப்பியிருக்கிறேன். இது நெஸ்டமோட்டாக தான் இருக்கணும். சாரி, இல்லை, இது மைலோ. இது வந்து நெஸ்டமோட்டாக இருக்கணுமென்று நினைக்கிறேன். இது 2 நெஸ்டமோட்டாக இருக்கணுமென்று நினைக்கிறேன். மைலோ நெஸ்டமோட்டெல்லாம் நான் தான் சொன்னேன். நான் இப்போ அங்கே இருந்த அத்தை வேற ஐடியாவில் தான் இதுகளுக்கு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், அங்கே இருந்த விடக்குள்ள அங்கே வாங்கிட்டு வர்றது சீப், இங்கே வந்து கொஞ்சம் விலை கூட தமிழ் கடைகளில். வாங்கின சாமான் ஒன்றும் செய்யலைன்றபடியா எல்லாத்தையும் பார்சல் பண்ணினவா. சூப் கட்டி ஸ்ரீலங்கண்டது. இது நல்லா இருக்கும். இது வந்து ஆமணக்கு விதை சொல்லியிருந்தேன் நான், அதுவும் வாங்கியிருக்கிறா. இது பனங்கற்கண்டுக்கும் சொன்னேன்னா அதுவும் வாங்கியிருக்கா. பேபி பிறந்தா பனங்கற்கண்டு தேவைதானே, அதுக்காக பனங்கற்கண்டு சொன்னேன். இந்த பேக்குக்குள்ளே அவ்வளவுதான் சாமான். இந்த பேக்குள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மகனை நித்திரை ஆகிட்டு தான் இந்த பாக்ஸே இது செய்கிறேன். இப்போ நைட் டைம் நான் ஸ்லோவாக காய்ச்சி கொண்டிருக்கிறேன்.
இதில் வந்து நெய் இருக்குது. எனக்கு எப்பயுமே நெய் வந்து அத்தை தான் அனுப்பி விட்ற குடும்பலேருந்து. இதுலேயும் இருக்குது. இதுவும் நெஸ்டமோட்டா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவும் நெஸ்டமோட்டா தான் இருக்கணும். இந்த பேக்கில் அவ்வளவுதான். மருந்து சாமானும் சொல்லிவிட்டேன் நான். ஐடெக்ஸ் எல்லாம் நான் அங்கே இருந்து தான் ஊரில் இருந்து வர்ற நேரம் வாங்கிட்டு வர்றது. மற்றது அதில் தான் பாவிக்கிறேன் நான். இது இது நான் அத்தட்ட சொன்னேன், மருந்துகள் இது வாங்கி அனுப்பணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறா. மற்ற சமூகன் பாக்ஸுக்கு சொன்னேன் நான், அதை அனுப்பியிருக்கிறா. ஐடெக்ஸுக்கெல்லாம் சொன்னேன் நான். அது இந்த கிளிப்புகள் வாங்கியிருக்கிறாங்க. இதுவும் கிளிப் தான். ரெண்டு பாக்ஸு கிட்ட சமூகன் இருக்குது. இதுவெல்லாம் மருந்து சாமான்கள் தான். இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பேபியோட உடுப்புகள் தான். இதில் ஒரு பார்சலுக்கு என்னென்ன தெரியல, பார்ப்போம். மகனுக்கு ஒரு ஜூஸ் கப் வாங்கியிருந்துச்சேன். இது என்னதுன்னா உடையாமல் வந்துட்டு இங்கே எவ்வளோ தூரத்துக்கு. மற்றது ஒரு பெட்ஷீட் கம்பளி மாதிரி இதுவும் இருக்குது, எனக்கு வந்திருக்கு. அவ்வளவுதான் இந்த பெட்டியில். இனி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ ஒரு பெட்டியில் வந்த சாமான்கள். இது ரெண்டாவது பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். வாங்க ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் பேக் பண்ணி இருக்குது. ஒவ்வொரு பேக்காக அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பேக் பண்ணி தான் அனுப்பியிருக்கு, ஆனால் அது ஓப்பன் ஆகிருக்கு. என்னென்னு தெரியாது. இது இந்த ஃபீடிங் பாட்டில் ஒன்று இருக்குது. இதில் நான் சில சாமானால் அத்தட்ட சொல்லிவிட்டேன். நான் இந்த கிளிப்பெல்லாம் சொன்னேன்னா அதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. மகனுக்கு விளையாட்டு சாமான்கள். இதுவும் ஒரு ஃபீடிங் பாட்டில் தான். உடுப்புகள் எல்லாம் இருக்குது. உடுப்பு எல்லாம் ஒவ்வொன்றா காட்டினா வீடியோ வந்து லென்த்தாக போகும். நான் உடுப்பு எல்லாத்தையும் ஒன்றாவே காட்டுறேன். சாக்லேட் பேக்கெட்டுகள். நான் இந்த பட்டர் கேட்டேன். நான் அங்கத்தே பட்டர் வந்து ருசி கேட்டேன், அதுவும் வாங்கியிருக்கிறாங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பேக்கில் ஒரு ஸ்வீட் தான், மிக்சர், பூந்தி கேட்டேன் நான். அங்கே பூந்தி நல்லா இருக்குது. மற்ற மஸ்கட்டும் கேட்டேன் நான். மஸ்கட்டும் அனுப்பியிருக்கா. இந்த பாத்திரங்கள் இவ்வளோதான் இருந்தது. இதுக்குள்ளே வந்து இருக்கிற உடுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து படியால் வச்சுட்டு மற்ற பேக்குகளை ஒவ்வொன்றா பிரிப்போம். இந்த பெரிய மூட்டைக்கில் வந்து இந்த இருக்கிற இதால் சுற்றினது என்னத்துக்குன்னா இந்த இது உடையாமல் வைக்கிறதுக்காக பொட்டி கொண்டு வாங்கி அனுப்பியிருக்காங்க மகனுக்கு. மற்ற இது எல்லாத்தையும் எடுத்து மேசையில் வச்சுட்டு காட்டுறேன். சில்வர் அப்போ உடுப்புகளும் இருக்குது, பிளேட் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன். இது பேபி பாட்டில்கள் வச்சு கொண்டு போகிறதுக்கு உடையாமல். வடிகட்டுக்கு சொன்னேன் நான். ஸ்பூனுகள் இருக்குதுல. இப்போ மெயினாக உரல் சொன்னேன் நான். உரல் வந்திருக்கு. சில்வர் டப்பா 2 வந்திருக்கு. மூடி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக
டைட்டாக இருக்குது. ஆனால் சில்வர் வந்து பெரிய ஹெவி இல்லை, லைட் ஹெவி தான். மோடி ஸ்ட்ராங் ஒரு கப் வந்துருக்கு. இது நல்லா ஹெவியாக இருக்குது. இந்த ஃபீடிங் பாட்டில் கலர் ட்ரெஸ்ஸுகள் ரப்பர் சீட் சொன்னேன் நான். இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் உடுப்பு கிடக்கு. உடுப்புகள் எல்லாத்தையும் வெளியால் எடுத்துக்கிட்டு மற்றதை காட்டுறேன். உடுப்பெல்லாம் இருக்கிற இது இந்த ஹெட்டுக்கு போடுற பிள்ளைகள் இருக்கிற டைமில் விழுந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சேஃப்டிக்கு இந்த புக்ஸ் இதெல்லாம் நான் சொல்லல. சிலதுகள் சொல்லிடுவேன் சொன்னேன். அந்த சில்வர் உரல் அதுகளெல்லாம் நான் சொன்னது. இப்படியானதெல்லாம் நான் சொல்லல. ஃபுட் கண்டெய்னர் பேபிக்கு சாப்பாடுகள் கொண்டு போகிறதுக்கு சின்ன பிலோ, இதுவும் ஒரு பிலோ, 2 கார் பெட்டி சச்சு 3 சைஸில் இருக்குது. இது தேயிலை என்று நினைக்கிறேன். இது வந்து புக்குகள் மகனுக்குரிய கலர் பண்ணக்கூடிய மாதிரி புக்குகள் தான். எனக்கு இந்த புக்ஸ் எடுத்தால் தான் இதில் இடம் இருக்கும். இன்னும் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. அதால் கடை 2 எல்லாத்தையும் எடுக்கிறேன். தேயிலை தூள் வந்து கொட்டப்பட்டு இருக்கு கிளிக்கி. இதுலேயும் கொஞ்சம் புக்ஸுகள். இது இந்த சிலிக்கான் மேட்ருக்கு. இது வந்து அங்கே லிட்டில் லைன் கொழும்பில் பிஸ்கட் கம்பெனியில் டிரெக்டாக பிஸ்கட் செய்கிறவங்க அங்கே போய் நான் வாங்க சொன்னேன். அதில் எல்லா பிஸ்கட்டும் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா நொறுங்கி பவுடராக வந்துருக்கு. பிஸ்கட்டாக வரல, பிஸ்கட் பவுடராக வந்துருக்கு. ஒரு பிஸ்கட் டப்பா. இந்த பாக்ஸை கீழே இறக்கிட்டு காட்டுறேன். கலர் படம் தான். இந்த வீடியோவில் பூமாயிருக்கு படமாக தான் இருக்கும். கூட 20 கிலோ பாக்ஸுக்குள்ளே வந்த சாமான்கள். மேசையில் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒவ்வொரு பாக்ஸையும் ஒவ்வொன்றா தான் எடுத்தேன். எனக்கு விற்கிறதுக்கு இடமே இல்லை. இப்போ ஒவ்வொரு பாக்ஸையும் ஒவ்வொன்றா செஞ்சேன்னா 2 பாக்ஸையுமே ஒரே வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ சாமானம் வந்து அத்தை அனுப்பின சாமான். யாருக்கெல்லாம் பார்சல் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதை பிடிக்குமென்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஹெச்எலுக்கு வந்து நாங்கள் $20 கட்டினாங்க இங்கே. மற்றது யூபிஎஸ்ஸுக்கு வந்து $60 கட்டினாங்க. டோட்டலாக 2 பாக்ஸுக்குமே $80 கிட்ட கட்டியிருக்கிறோம். அத்தையும் வந்து அங்கே 2க்குமே சேர்த்து 92,000 இலங்கை காசுக்கு கட்டியிருந்தவ. யூபிஎஸ்சில் வந்து சில சாமான்கள் அலவுட் பண்ணுறாங்க இல்லை. அதால் நீங்கள் பார்சல் அனுப்புகிற நேரம் பார்சல் அனுப்புகிற இடத்துல போய் என்னென்ன அனுப்பலாம்னு கேட்டு விசாரித்து அனுப்புங்க. மற்றது வந்து யூபிஎஸ்ஸுக்கு வந்து நாங்கள் இங்கேயும் காசு கட்ட வேண்டி வருது. டிஹெச்எலை விட யூபிஎஸ் வந்து காசு கூடுதலாக கட்ட வேண்டி வருது. அதால் நீங்கள் ஊரில் இருந்து யாரும் பார்சல் அனுப்புகிறா இருந்தால் விசாரித்து செய்யுங்க. என்னையை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து டிஹெச்எல் தான் பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். இங்கே வந்ததுலேருந்து டிஹெச்எல்லில் தான் எனக்கு கூடுதலாக சாமான் வர்றது. மற்ற டிஹெச்எல் வந்து ஓன் டைமுக்கு எல்லாமே நடக்கும். டெலிவரி எல்லாம். யூபிஎஸ் வந்து அந்தளவுக்கு சொல்ல மாட்டேன். எந்த அனுபவத்தின்படி நான் சொல்ல மாட்டேன். மற்றாக்களுக்கு எப்படியோ தெரியல. இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.